இந்த அபங்கத்தை பற்றி சொல்றதுக்கு மறந்து போயிடுது. ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் அபங்கம். இது வந்து திஸ் அபங் இஸ் ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு பெரியவா. ஏன்னா கோட்டி ஜென்ம புண்ணியம், கோட்டி ஜென்மத்துக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பதான் ஹரியோட தாஸ்யம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் பெரியவா. ஏன்னா அவருக்கு வந்து ராத்திரந்திவச தியான ஹரிச்சே பஜன், பகவானை தவிர ஹரியை தவிர வேறு எந்த விதமான நினைவும் கிடையாது, எந்த தியானமும் கிடையாது. காயா வாச்சா மன பகவந்தி, காயா வாச்சா மன எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம். இந்த மாதிரி மகான்களை வந்து அவளோட கால் தூசி பாய தூளி நம்ம மேல பட்டா கூட we are all blessed, நம்ம எல்லாம் தன்யமாயிடுவோம். துக்காராம் மகாராஜ் சொல்றார், துக்காமனே தியாஞ்சி, இந்த மாதிரி மகான்கள், பெரியவா மாதிரி மகான்கள் சந்தர்கள், துக்காமனே தியாஞ்சி பாயதூளி மிளை, அவ கால் தூசி கூட நம்மளுக்கு கிடைச்சா பவ பய, இந்த பவசாகரத்தில் இருக்கிற பயங்கள்லாம் எல்லாம் பறந்து போயிடும். பவ பய பழைய வந்திதாஞ்சி, யார் வந்து அவ சரணத்தை வந்தனம் பண்றாளோ அவளோட பவ பயங்கள்லாம் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு இந்த அபங்கத்தில் சொல்றார். சாரி.
கடைசியா பாடுற பாட்டு பெரியவா நம்மளுக்கு என்ன தத்துவத்தை சொல்லியிருக்காளோ, எப்பவுமே எந்த ஹிஸ் பிரீச்சிங் சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான், அத பேதமே கிடையாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விட்டல கணபதி துசானாகி, அது மாதிரி கடைசியில சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான். அதுக்கு அதோட அபங் வந்து துக்காராம் மகாராஜ் எழுதியிருக்கார். தோகே சாரிகே சாரிகே, ரெண்டு பேரும் சேம், தே ஆர் த சேம். விஸ்வநாத விட்டல சகே. அப்புறம் வந்து சிவனை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் ஒரு லைனில் இவர் வியாகிராம்பரை போட்டுருக்கார், அவர் பீதாம்பரை போட்டுருக்கார். இவரோட பக்கத்தில் பார்வதி இருக்கா, அவர் லக்ஷ்மி பற்றி, இவரோட வாகனம் நந்தி, அவரோட வாகனம் கருடன், இப்படி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறார், துக்காமணே சராச்சரா, நம்ம சராச்சர சிருஷ்டியில் சொல்கிறார், நம்மள்கிட்ட சொல்கிறார், துக்காமணே சராச்சரா, அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், பேதனாகி ஹரிஹரா, ஹரிக்கும் ஹரனுக்கும் பேதம் கிடையாது அப்படின்ட்டு இந்த ஆபகத்தில் சொல்கிறா. இதை நாங்கள் பாடிட்டு அப்புறம் ஒரு சின்ன பெரியவாளோட பிரார்த்தனை பாடிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம்.